We'll be right
பேஜெண்ட் இருக்கும் பெஸ்டா உமன்ஸ் வேர் ஸ்பான்சர் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமா இங்க விஆர் மால்ல வந்து நடந்திருக்கு. நாங்க வந்து கெஸ்டா மின்னல் ரவி அண்ட் நானும் கெஸ்டா வந்தோம். அதோட அயான் அண்ட் மாஸ்டர் எல்லாரும் இருக்காங்க. such a wonderful show and I'm very happy to be here. I congratulate all the winners to have a bright future. இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும். So I'm very happy to be here. Let the main person talk about this show. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அஜ்மல். நான் தான் டாலன்ட் ப்ரொடக்ஷனோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஸோ யூஸ்வலாக இயர்லி நம்மளோட கிராண்ட் தமிழ்நாடு சீசன் பேஜெண்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் இஸ் அன் அஃபீஷியலி கண்டக்டட் பேஜெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ ஒவ்வொரு டேலண்ட்டையும் அங்கீகரிக்கிற விதமாக நாங்கள் இந்த பேஜெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம். அவர் மெயின் மோட்டோ இஸ் பிரேக்கிங் ஸ்டீரியோடைப். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது எங்களோட தேர்ட் எடிஷன். அண்ட் இந்த எடிஷனுக்கு வந்து ரொம்ப நல்ல இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐ லைக் டு தேங்க் சாய் தனுஷ்கா மேம் அண்ட் மேம் ரவி மேம் and Jagdeep sir and also Nagendra Prasad sir and Komal Sharma ma'am. Thanks a lot. Thank you so much. பப்ளிக் ஜென்ரலாக டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணும்போது எவ்ரிபடியும் ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஆனால் இது எதுக்கு தான் ஃபிட்னஸ் பார்க்குறவங்க இவ்வளோ அழகாக இருக்கணும், நம்மளும் இவ்வளோ அழகாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஊக்கத்தை ஊக்குற மாதிரி டைரெக்டாக பப்ளிக்கில் பண்ணுறது டெய்லி அப்ரிஷியேட் பண்ணுறது நடத்தணும். பார்க்குறவங்களாம் இன்னும் ஃபிட்னஸ் தான் மெயின், வந்து ஹெல்த்தாக இருக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும், நல்லா இருக்கணும் மோட்டோ. அது ஐ திங்க் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நிஷா குட்ல எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ் தமிழ்நாடு காம்படிஷனுக்கு வந்திருந்தோம். ஆக்சுவலி நானும் ஒரு டைட்டில் வின்னர் தான். இந்த டைட்டில்ஸ் நம்ம வர யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்பவே ஊக்கப்படுத்துது. என்னன்னா அவங்களுக்கு ஒரு புதுசாக பிளாட்ஃபார்ம் கொடுக்க முடியுது. அவங்க ஸ்டேஜ் ஃபியர் அவங்களுக்கு போகுது. அண்ட் இந்த டைட்டில் வச்சுட்டு லைக் பியூட்டி இன்சைட் மட்டும் கிடையாது, அது நீங்கள் சொசைட்டிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய காம்படிஷனுக்கு போகும்போது நீங்கள் சொசைட்டிக்கு நீங்கள் திருப்பி என்ன பண்ண முடியும், சமூக சேவை என்ன பண்ண முடியும், அதுதான் ரியல் பியூட்டி. ஆக்சுவலி இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக இந்த பாய்ஸ்க்கும் இந்த கேர்ள்ஸ்க்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது. சொசைட்டிக்கு இன்னுமே நிறைய பண்ணுறதுக்காக நிறைய சோஷியல் காசு அவங்களால பண்ண முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட் என் ஃப்ரெண்டு சரவணனுக்கு. பிகாஸ் அவங்க வருஷமாக இப்படி ஒரு டேலண்ட் ஹண்ட் நடத்திட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு புது டேலண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்டையர் டீமுக்கு ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ, வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு டார்லிங் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ் கிராண்ட் தமிழ்நாடு இந்த ஈவெண்ட்டுக்கு எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. பிகாஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தட்ஸ் appreciating talents and motivating them. They're also scouting who's telling next அவங்க இந்தியா லெவலில் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஷோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அண்ட் more and more success and good things to you. Yes, thank you so much. So hi, thank you press for coming here. இதை கவர் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் சவுத்தில் பெருசாக பியூட்டி பேஜன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டாங்க. ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பியூட்டி பேஜண்ட்டை கவர் பண்ணணும்னு நினச்ச ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் காருண்யா சுந்தரம். ஃபெமினா மிஸ் இந்தியா தமிழ்நாடு 2023 ஃபெமினா மிஸ் இந்தியாவில் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி டாப் 30 கேர்ள்ஸில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஐம் டாக்டர். ஸோ அதுக்கு கண்டிப்பா இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. பட் அகெயின் அப்படி போயாச்சு. ஸோ இது ஒரு ஒரு தமிழ்நாடுல இருந்து பெஸ்ட் டேலண்ட்ஸை பிக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்லைட் கொடுக்கறதுக்கு தான் பியூட்டி பேஜன்ஸ் யூஸ்வலா நடக்கும். ஸோ இந்த பேஜண்டோட எய்மும் அதான், டு பிக் த குட் பொட்டென்ஷியல் டேலண்ட்ஸ். மேபி அவங்க பேஜண்ட் இண்டஸ்ட்ரியில ப்ரொசீட் பண்றதா இருந்தாலும் திஸ் இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம். இதுக்கப்புறம் தே கேன் கெட் groomed அண்ட் அதுக்கப்புறம் அவங்க மிஸ் இந்தியா மிஸ் யூனிவர்ஸ் எதுக்கு போகணும்னு நினைச்சாலும் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ தமிழ்நாடுல பெஸ்ட் டேலண்ட்ஸை பிக் பண்ணி
நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது பண்றதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். மேபி அவங்க மூவிஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மாடலிங் ஃபுல் டைம் ஒரு மாடலா இருக்கணும்னா, இல்லைன்னா அவங்க அகைன் திருப்பி ஹையர் லெவல் ஆஃப் பியூட்டி பேஜன்ஸ் போகணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யா, அந்த மாதிரி தான் எங்க ஓகே இல்லையே பார்ட்டிசிபேட் பண்றவங்க இல்லையா? பார்ட்டிசிபேட் பண்றவங்க இல்ல, டார்க் ஸ்கின் நிறைய பேர் பண்ணிருக்காங்களே, ஸ்டேஜ்ல நிக்கிறாங்களே. இல்ல சார், நிறைய பேர் இருக்காங்க. ஐ திங்க் இப்போ வந்து டஸ்கி ஸ்கின் வந்து இட்ஸ் பூமிங். முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நிறைய பேர் டஸ்கி மாடல்ஸ் தான் வேணும்லாம் சில பிராண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஸோ ஃபேர் ஸ்கின் தான் இப்போ இல்ல. முன்னாடி மேபி இருந்திருக்கலாம், பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ இண்டஸ்ட்ரி ரொம்ப வைட், வாஸ்ட், ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு எல்லாருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கலர், ஸ்கின் டோன் அந்த மாதிரி பார்ஷியாலிட்டி இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஜட்ஜ் பண்ணும்போது நிறைய பேர் டஸ்கி ஸ்கின் பீப்புள் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஓகே இல்ல சார், இப்பயும் வந்து இப்பயும் நேச்சுரல் பியூட்டியை என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய இருக்காங்க. ஐ மீன் இந்த பிராண்ட்ஸ் இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியிலுமே நேச்சுரல் பியூட்டி நிறைய என்கரேஜ் பண்றாங்க. ஃபுல்லா இன்னும் ஆர்டிபிஷியலா மாறல. மேபி அது ஃபியூச்சர்ல மாறலாம். அது மாற விடாம இருக்கிறதுக்கு தான் பியூட்டி பேஜன்ஸ் ட்ரை பண்றாங்க. கொஞ்சம் நாங்க இங்கேயுமே வந்து நேச்சுரலா யார் பியூட்டிஃபுல்லா இருக்காங்கிறத பாக்குறோம். அண்ட் மேக்கப் வந்து ஜஸ்ட் an add on, அவ்வளவுதான். அவங்களோட நேச்சுரல் பியூட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் மேக்கப். ஸோ அவங்க கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கு மேக்கப் இல்ல. அவங்க நேச்சுரலா எப்படி இருக்காங்களோ அந்த ஃபீச்சர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் மேக்கப். மற்றபடி ஐ டோன்ட் திங்க் ஸோ அவ்வளோ ஒன்றும் அப்படி இன்னும் ஆர்டிஃபிஷியலா மாறல. ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி இன்னும் மாறலன்னு நான் ஃபீல் பண்றேன். இது என்னோட ஒப்பீனியன். அகைன் ஒருத்தரோட ஒப்பீனியன் வந்து வேற மாதிரி இருக்கலாம். இது வந்து என்னோட ஒப்பீனியன். வணக்கம், என் பேர் கிரண். நான் வந்து மிஸ் சுப்ரா நேஷனல் இந்தியாவிலேருந்து டாப் 20க்கு செலக்ட் ஆயிருந்தேன். அண்ட் நான் ஒரு மாடலும் கூட சென்னையில் ஒரு 3 இயர்ஸாக மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே நான் இந்த ஈவெண்ட் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எல்லாம் நிறைய பார்ட்டிசிபேட்ஸ் வந்துட்டு ஒரு ஜோஷோட வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு வின்னர்ஸோட எல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதா இருக்கிறதுலேயே பெஸ்ட் திங். பிகாஸ் ஒன்ஸ் யூ ஹாவ் த கரேஜ், தென் யூ கேன் ரீச் லைக் மெனி பிளேசஸ். யா, ஓகே. இப்போ வின்னருக்கு வந்துட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ் கிராண்ட் தான் டைட்டில் கொடுக்க போறோம். அண்ட் நாங்க என்ன குவாலிட்டி பார்க்குறோம்னா ஃபேஸ் வேல்யூ அண்ட் அவங்களுக்கு இந்த ஸ்டைல், ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டாண்ட் அவுட் பண்றாங்க. யார் ஸ்டாண்ட் அவுட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டைட்டில் கொடுக்க போறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.